வெல்கம் வியூவர்ஸ். இன்று நாம் பார்க்க போகும் வீடியோவில் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட 5 திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் ஏன் தடை செய்யப்பட்டன, அதற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டாயிரத்தி 11 வெளிவந்த த ஹியூமன் சென்டிபீட் 2ங்கிற இந்த படம் பல நாடுகளில் பேன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு நிறைய கொடூரமான காட்சிகளும் பாலினம் சம்மந்தப்பட்டது நிறையாவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி அவங்கள சித்திரவதை பண்ணுற மாதிரி ஓவராக இருந்ததுனால இந்த படத்தை வந்துட்டு உடனடியாக பேன் பண்ண சொல்கிறாங்க. இந்த படத்தில் அப்படி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, ஆண்களையும் பெண்களையும் ரொம்ப சித்திரவதை பண்ணி அவங்கள ஒரு பெரிய பூரான் மாதிரி ஆக்கிடுறான். பூரான்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆசன வயலை வாயை வச்சு தச்சிடுறான். இந்த மாதிரி ரொம்ப முட்டாள்தனமாக சித்திரவதை பண்ணுற மாதிரி எடுத்ததுனால இந்த படத்தை உடனடியாக பேன் பண்ண சொல்கிறாங்க. UK, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த படத்தை உடனே பேன் பண்ணுறாங்க. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா சில ரொம்ப கொடூரமான சீன்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லிங்க்ஸ் எல்லாம் இணையதளங்களில் கிடைக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு. 1974 வெளிவந்த த டெக்சாஸ் செயின்சா மசாகர். இதயம் பலவீனமானவர்கள் இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஏன் சில பேருக்கு அபார்ட் கூட ஆயிருக்கு. ஏன்னா மாஸ்க் போட்டிருக்க ஒரு கொடூரமான அரக்கன் ஒருத்தன் ரொம்ப இருக்கிற மிஷினை வச்சு ஆண்களையும் பெண்களையும் ஓட விட்டு சரமாரியாக கொல்ற மாதிரி இந்த படத்தில் நிறைய சீன் இருந்திருக்கு. கொலை பண்ணவங்களோட மாமிசத்தை குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் நிறைய கொடூரமான சீன்கள் இந்த படத்தை இருந்ததுனால இந்த படத்தை பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த படத்தை தடை பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்தை தடையும் பண்ணுறாங்க. இந்த படத்தோட லிங்க்ஸ் எல்லாமே எப்படியும் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த படத்தெல்லாம் பார்க்காதீங்கன்னு. 2010 பார்த்தீங்கன்னா செர்பியன் ஃபிலிம்ன்ற இந்த படத்தை எடுக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான சீன்களும் ரொம்ப கொடூரமாக கொல்ற காட்சிகளும் ரத்தங்களும் இந்த படத்தில் நிறைய இருந்திருக்கு. குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுற மாதிரியும் நிறைய பேரை கொல்ற மாதிரியும் இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய வன்முறை காட்சிகள் அதிகமாக இருந்ததுனால இந்த படத்தை பேன் பண்ண சொல்கிறாங்க. ரொம்பவே அருவருப்பான ஒரு சாதாரண மனுஷனால் ஏற்றுக்கவே முடியாத மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்தில் இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே இந்த படத்தை பேன் பண்ணுறாங்க. ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற 40 கண்ட்ரீஸில் இந்த படத்தை பேன் பண்ணுறாங்க. உடனடியாக பேன் பண்ணுறாங்க இந்த படத்தை. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் இணையதளத்தில் இருக்குது. ஸோ அதனால் யாரும் தேடி பார்க்காதீங்க. தி எக்ஸாரிஸ்ட் 1974 இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஜீசஸ் கிறிஸ்டின்ஸ் அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தில் நிறைய சீன் இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே இந்த படத்தை பேன் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருது. அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ கொடூரமாக மாறுது. ரொம்ப ரத்த கரைகளும் ரொம்ப அதிகமாக வைலன்ஸும் இந்த படத்தில் இருந்ததுனால இந்த படத்தை உடனே பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால பேனும் பண்ணுறாங்க இந்த படத்தை. திரையரங்கில் இந்த படத்தை ஃபஸ்ட்டு வெளியிடுறாங்க. வெளியிடும் போது நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் அலறி துடிச்சிருக்காங்க இந்த படத்தினால. ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ வைலன்ஸ் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாந்தியும் மயக்கமும் கூட வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப நாள் ஏதோ மென்டலி அஃபெக்ட் ஆனவங்க மாதிரியே இருந்திருக்காங்க. மக்களின் மனநிலையை பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை உலகம் ஃபுல்லாக வெளியிடாமல் அப்படியே பேன் பண்ணுறாங்க. இந்த படத்தை யாருமே பார்க்கக்கூடாது. இந்த படமும் ஏதோ லிங்க்ஸ் வெளியே கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க. 1984 ஹானிபல் ஹாலோஹெஸ்ட் இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தை தடை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் எல்லாம் உண்மையாகவே கொலை பண்ணி உண்மையிலேயே கொண்டிருக்காங்க. இந்த படத்தில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 பேர் ஏதோ ஷூட்டிங்காக காட்டுக்குள்ளே காட்டுவாசிகளை பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த 4 பேர் காணாமல் போகிறாங்க. அவங்கெல்லாம் கொடூரமாக கொள்ளையும் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே படத்தில் காமிச்சிருந்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரையும் அரெஸ்ட் பண்ணி 2 நாள் ஜெயிலையும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணையில்
அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஹீரோவை கொலை கூட பண்ணியிருக்கலாம் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இல்லை சாகலை உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப கொடூரமாகவும் நல்ல கொலை பண்ணுற காட்சிகள் அதிகமாகவும் இருந்ததுனால இந்த படத்தில் உடனே பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸ்லேயும் இந்த படத்தை பேன் பண்ணுறாங்க. சரி, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த படத்தில் 5 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் கேட்கவே மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் பார்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அது உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இதோட பார்ட் 2 வீடியோ கூட இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். சரி, தேங்க்ஸ் டு அவர் வாட்ச். பாய்.